ஈழத்தமிழர், தமிழகம், இந்தியா இந்த மூன்றும் ஒருங்கிணைக்கும் ஒரு புள்ளியில் தான் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கான, இலங்கை இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு மையம் கொள்ள முடியும். ஒன்றை திட்டவட்டமாக நாம் சொல்ல முடியும். ஒருபோதும் 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 இலங்கை அரசாங்கங்கள் எதுவே ஆனாலும் சமாதானத்தில் காணமாட்டார்கள். இலங்கை அரசும் அரசாங்கங்களும் நெருக்கடிக்கு மட்டும்தான் தீர்வை யோசிப்பார்கள். நீதி, நியாயம், தர்மம் ஒன்றுமே யோசிப்பார்கள். கடல்சார் கொள்கை என்பது ஒன்று இருக்கு. இந்த கடல்சார் கொள்கை இல்லைன்னா தமிழரை இல்லை. ஈழத்தமிழருக்கு பாக்கிரிணையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இல்லைன்னா அவர்களுக்கு ஒன்றுமே. அது ஒரு அரசியல் களம். அந்த களத்தில் சிங்களவர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு நீங்கள் செல்வி எடுக்கிறதுனாலேயோ பெருந்தோட்டங்கள் இருந்து படம் எடுக்கிறதுனாலேயோ தமிழ் மக்களுக்கு தீர்வு வந்துடாது. தமிழ் மக்களுக்கு தீர்வு என்பது சுதந்திரம். அரசன் எப்பொழுதும் மக்களுக்கு காட்சிக்கு இனியவனாக இருக்க வேண்டும். ரொம்ப கள்ளத்தனமான, ரொம்ப நடிப்பானது, ரொம்ப நயவையகமானது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் மூத்த அரசறிவியலுடைய ஆசானாக இருக்கக்கூடிய மு. திருநாவுக்கரசு அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். அண்மை காலங்களில் சுவிட்சர்லாந்து இலங்கையின் அரசியல் தீர்வு, தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை தொடர்பில் அதிக கரிசனையோடு ஈடுபட்டு வருவதாக ஊடகங்களிலும் தூதரகங்களை மேற்கோள் காட்டியும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் சுவிட்சர்லாந்தின் இந்த முயற்சியை எப்படி பார்க்கிறீர்கள்? சுவிட்சர்லாந்தினுடைய போக்கு சரியானதாகவும் ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? இலங்கையினுடைய இனப்பிரச்சனை மற்றும் தமிழீழ போராட்டம் என்பன உள்நாட்டை கடந்து அண்டை நாட்டின் அண்டை நாடு பின்பு ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா வரை சென்று இன்று ஐரோப்பிய நாடுகளில் நோர்வே பாகத்தை வகித்தது. இப்பொழுது சுவிட்சர்லாந்து பற்றி பேசப்படுகிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்வேன். இலங்கையின் இனப்பிரச்சனை திட்டவட்டமாக உள்நாட்டு ரீதியாக தீர்க்கப்பட முடியாது. இலங்கையில் இலங்கை அரசு அல்ல பதவிக்க வேண்டிய ஒரு அரசாங்கமும் சமாதானபூர்வமாக இனப்பிரச்சனையை ஒருவரும் தீர்க்கவும் மாட்டார். ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருந்த காலத்தில் வார் ஃபார் பீஸ் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். சமாதானத்துக்கான யுத்தம் என்று யுத்தத்தை அவர் முதன்மைப்படுத்தார். ஆனால் இப்பொழுது யுத்தம் இல்லை. அதற்கு யுத்தம் முடிந்த 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல அரசாங்கங்கள் மாறியுள்ளன. அன்றைய அரசாங்கம் வந்தது, அது போன பின்பு ராஜபக்சாவுடைய அரசாங்கம் வந்தது, அதே பிறகு கோட்டபாய அரசாங்கம் வந்தது, இப்பொழுது ஜேவிபி அரசாங்கம் வந்தது. எனவே எந்த ஒரு அரசாங்கமும் தீர்க்காது. நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்ல முடியும். இலங்கை இனப்பிரச்சனை நிச்சயமாக சர்வதேச பரிமாணத்தோடு மட்டுமே தீர்க்கப்பட முடியும். உள்நாடு ஈழத்தமிழருடைய அக அரசியல், அண்டை நாடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு, இவை இணைந்து மட்டும்தான் இலங்கை இனப்பிரச்சனை தீர்க்கலாம். குறிப்பாக ஈழத்தமிழர், தமிழகம், இந்தியா இந்த மூன்றும் ஒருங்கிணைக்கும் ஒரு புள்ளியில் தான் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கான, இலங்கை இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு மையம் கொள்ள முடியும். அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டின் படி வேறு ஒன்றும் சாத்தியமில்லை. புவிசார் அரசியல் நிலவரத்தின்படி எதுவும் சாத்தியமில்லை. ஆனாலும் இன்னும் ஒரு விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவால் மட்டும் சர்வதேச அரங்கில் இனப்பிரச்சனை தீர்க்க முடியாது. இந்தியா, தமிழகம் பெரும் பங்கு வகித்து ஈழத்தமிழர்கள் தமிழகமும் ஒரு ஒத்த முடிவுக்கு போய் இந்திய மத்திய அரசாங்கத்தையும் ஒரு ஒத்த முடிவுக்கு வர வைத்து இதன் பின்பும் உலக நாடுகளின் ஆதரவு தேவை. அதில் 2 நாடுகளின் ஆதரவு முக்கியமானது. ஒன்று அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய ஒரு நிழல் கரமாகத்தான் நோர்வேயும் உண்டு, சுவிட்சர்லாந்து. அப்படி நிழல் கரங்களாக முடிவு செய்ய முடியாது.
ஒன்று அமெரிக்கா, இரண்டாவது ரஷ்யா. இந்த ஈழத்தமிழர்கள், தமிழகம், இந்தியா என்கின்ற மூன்று சக்திகளும் ஒருங்கு திரளும் போது அமெரிக்காவின் ஆதரவு நிச்சயமாக தேவை. வீட்டோ பவர் இல்லாத இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் வீட்டோ பவர் நாடுகள் தேவை. அதுக்கு ரஷ்யாவும் உண்டு, அமெரிக்காவும் உண்டு. அதில் அமெரிக்காவினுடைய பங்களிப்பு வரையறைக்குட்பட்டது. அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான உறவுகளினால் மட்டுமே பெரிதும் நிர்ணயிக்கிறது. அதே வேளையில் ரஷ்யா இருக்கிறது. ரஷ்யாவின் உறவும் இந்தியாவுக்கு இது அவசியப்படுகிறது. பலரும் ரஷ்யாவை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். முதலாவது, ரஷ்யா கடந்த 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ரஷ்ய யுத்தம் என்று ஒன்று நிகழ்ந்தது கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியாவோ ஒருபோதும் யுத்த முஸ்தீகளில் கூட ஈடுபட்டது கிடையாது. எனவே வரலாற்று ரீதியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டின் படி இந்திய, ரஷ்ய, சோவியத் யூனியன் சார்ந்த இந்த உறவு பெர்மனன்ட். அதுவும் 2 வகைகளில் அடங்கலாம். ஒன்று, நடுநிலை வகிக்கலாம் அல்லது ஆதரவு அளிக்கலாம். ஆதரவில் நேரடி ஆதரவு, இராணுவ ஆதரவு அளிக்கலாம். அப்படி இந்தியாவுக்கு பங்களாதேஷ் பிரிவினையின் போது ரஷ்யா தனது யுத்த கலங்களை அமெரிக்க, பிரித்தானிய கப்பல் படைகளுக்கு எதிராக இந்தியன் ஓஷனுக்கு அனுப்புறது மூவன்மையம். எனவே இந்தியாவோட நெருக்கமான உறவு இருக்கும். அதன்படி நான் ஒன்றை திட்டவட்டமாக சொல்வேன். அமெரிக்காவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் தான் இந்தியாவுக்கு, ரஷ்யாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இதில் ஒருபோதும் ரஷ்யாவின் உறவு இந்தியாவினுடைய நலன்களுக்கோ இந்தியாவின் விருப்பத்துக்கு நேரடியாக மாறாகவோ இருக்காது. ஒரு நடுநிலை வகிக்கும் அல்லது ஆதரவு அளிக்கும், எதிராக போகாது. உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். 1998ஆம் ஆண்டு அணு ஆயுத தயாரிப்பில் சம்பந்தமாக இந்தியா ஈடுபட்ட பொழுது அதற்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது, பொருளாதார தடை மேற்கொள்ளப்பட்டன. ரஷ்யா சற்று மேலே போய் அந்த அணு ஆயுத உற்பத்தியை விமர்சனம் செய்ததை தவிர இந்தியாவுக்கு எதிரான தடையில் அது பங்கெடுக்கவில்லை. இன்று வரையும் ரஷ்யா இந்தியாவுக்கு எதிரான நேரடி ஒன்றுமே எடுத்து. அதே போல இந்தியாவும் யுக்ரைன் பிரச்சனையில் இப்போது இன்றைய புட்டின் அரசாங்கம் படையெடுப்பை செய்த போதும், அதாவது 80 லட்சம் மக்கள் அகதிகள், 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர், 10 லட்சம் 14 லட்சம் வரை சொல்றார்கள். கொல்லப்பட்டும் காயப்பட்டும் இருக்கிறார், 2 சேர்த்து 14 லட்சம். ஆனால் 10 லட்சம் அடிப்படையாக சொல்லுங்கள். இப்படி நடந்த பின்பும் இந்தியா ரஷ்யாவை கண்டெம் பண்ணவில்லை, கண்டிக்கவில்லை. ஆனால் மனிதாயமான பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுகிறது. இந்த வகையில் இந்த யுத்தம் சம்பந்தமாக, சர்வதேச உறவு சம்பந்தமாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அடிப்படையான ஒரு அடித்தள உறவு இருக்கிறது. இதனை முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த 3 உறவுகளும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் சம்பந்தப்படும். இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த 3ஐயும் நிறுத்தி பார்க்க முடியாது. ரஷ்யா நடுநிலை வைக்குமே தவிர நேரடியாக இருக்கும். இதுதான் அதனுடைய முதலாவது நிபந்தனை, முதலாவது முன்னிலை. இதை தவிர எந்த நாடும் நேரடியாக தலையிடுவதோ அல்லது ஈடுபட்டு தீர்க்க முடியும் என்றதோ கிடையாது. இந்தியா கூட நேரடியாக தலையிட்டு 1,20,000 ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பிய போதிலும் சிங்களவர்களால், சிங்கள அரசாங்கங்களால் இந்திய ராணுவத்தை திருப்பி அனுப்ப முடிந்திருக்கிறது தீர்வை காணாமல். இந்திய ராணுவம் 1,20,000 பேர் இலங்கையில் தனித்திருந்தும் இனப்பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வு காண முடியவில்லை. தனித்து காண முடியாது என்றால் போதும் சொல்லி இந்தியாவால் கூட தனித்து காண முடியாது. இந்த நிலையான இந்தியாவுடைய பங்களிப்பின்றியும், தமிழகத்தின் மிக பெரும் பங்களிப்பின்றியும் ஈழத்தமிழருக்கு விடுதலையோ தீர்வோ எதுவுமே கிடையாது. இது ஆனால் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு யதார்த்தம். அதாவது ரியாலிட்டி அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். இந்த ரியாலிட்டி அனாலிசிஸின் படி இதுதான் அடிப்படையான உண்மை. இந்த உண்மையிலிருந்து கொண்டு இப்போது சுவிட்சர்லாந்தினுடைய பாத்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒன்றை திட்டவட்டமாக நாம் சொல்ல முடியும். ஒருபோதும் 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 இலங்கை அரசாங்கங்கள் எதுவே ஆனாலும் சமாதானத்தில் காண மாட்டார்கள். இனியும் அரசியல் யாப்ப இலங்கை அரசாங்கம் 4-3 பெரும்பான்மையில 100% பெரும்பான்மையோட வந்தாலும் தீர்க்க மாட்டார்கள். 100% அவர்கள் ஒரு தெளிவான கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். தமிழின அழிப்பு, இந்திய எதிர்ப்பு. தமிழின அழிப்பையும் இந்திய எதிர்ப்பையும் ஒன்றாகத்தான் பார்க்கணும். ஒரு இந்தியா பிரிச்சு பார்க்கலாம், ஈழத்தமிழர்களை பிரிச்சு பார்க்கலாம். இல்லை, இந்திய எதிர்ப்பு தமிழின் அழிப்பில் இருக்கிறது.
தமிழின அழிப்பு தான் இந்திய எதிர்ப்பு. தமிழின அழிப்பு இந்திய எதிர்ப்பு என்பதை இந்திய ராஜதந்திரிகள் அதற்கே உரிய அளவில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு வரலாற்றின் கட்டாயமாக ஒரு நாள் வரும். அது தவிர்க்கப்படவே முடியாது. இது ஒரு நிலைமை. ஆனால் இப்போது உள்ள நிலைமையில் சுவிட்சர்லாந்துடைய தலையீடு எந்த வகையான ஒரு அரசியல் தீர்வுக்கு அல்லது அவருடைய பங்களிப்பு போகாது. முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று, இலங்கையில் அரசியல் தீர்வுக்கு ஆன யதார்த்தம் இருக்கிறது. இதுதான் முதலாவது பிரச்சனை. அரசியல் எத்தகைய மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியாது. இந்த பிரச்சனைகளை விட்டு அரசியல் விஞ்ஞான ரீதியாக, அதாவது இதனை பெருமளவு பொலிட்டிக்கல் பிலோசபி கூடாக நாங்கள் அணுக வேண்டும். இதைத்தான் முதலாவதாக சொல்வேன். எனவே இப்போது நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம். இலங்கை அரசியல் யாப்பை மாற்றுவது கூட இலகுவான காரியம் கிடையாது. அது நாடு கொண்டு பெரும்பான்மையோடு வந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதை மாற்றுவது இலகுவான காரியம். இலங்கையில் இனப்படுகொலை என்பது, இனப்பிரச்சனை என்பது கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக, 1802ஆம் ஆண்டிலிருந்து கட்டமைக்கப்பட்டது. குறைஞ்சபட்சம் அதுக்கு ஐடியாலஜிக்கலாக அது 2000 ஆண்டுகள் வரை அந்த கட்டமைப்பை கொண்டிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாகவும் அது கொண்டிருக்கு. இந்த பின்னணியில் இலங்கை அரசு, சிங்கள அரசாங்கங்கள் இரண்டை வேறுபடுத்தி சொல்லும். இலங்கை அரசோ சிங்கள அரசாங்கங்களோ ஒருபோதும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டார்கள். ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள். சும்மா நடிப்பார்கள், காலத்தை கழிப்பார்கள். முதலாவது, இலங்கை அரசியல் யாப்பில் பிரதான பிரச்சனை ஜனாதிபதி முறை. இதை ஒழிப்பது இலகுவான காரியம் இல்லை. இரண்டாவது, வீராசார பிரதிநிதித்துவ முறை. மூன்றாவது, 13வது திருத்த சட்டம். இந்த 3 பிரச்சனை இருக்கிறது. நான்காவது, ஈழப்பிரச்சனைக்கான, தமிழர்களுக்கான தீர்வு என்ன வகையிலானது என்று. இதை வெறும் அரசியல் யாப்பு திருத்தங்களால் சாத்தியம். எனவே இவற்றை விட்டு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பொருத்தமாக நான் உங்களுக்கு தெளிவாக பதிலளிக்க நான் முடியும். எனவே நீங்கள், எங்களுடைய மக்கள் எதனை சந்தேகமாக கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்கள். இப்போது தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய மிக பிரதானமான கேள்வி என்னவென்று சொன்னால், எந்த ஒரு காலத்திலும் இவ்வாறான ஈடுபாடு காட்டாத சுவிட்சர்லாந்து இப்போது ஈழத்தமிழர் விவகாரத்தில் தீர்வு என்ற ஒரு சொல்லாடலையும், இன்னும் ஒரு பக்கம் தமிழ் கட்சிகள் அவர்களுக்குள் ஒன்றுபட வேண்டுமே ஒழிய, இது இப்போது இலங்கையின் பேச்சுவார்த்தையில் ஒரு 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் செய்வது போன்றோ தமிழ் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கு எதற்காக சுவிட்சர்லாந்து தேவை? அவ்வாறான ஒரு சந்தேகம் தமிழ் மத்தியில் நிலவுகின்றது. என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் தெளிவாக சிதைந்து போய்விட்டது. இன்று தமிழ் மக்கள் உண்மையான அர்த்தத்தில் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ தலைமைத்துவம் அளித்துத்தான் இருக்கிறார். இலங்கையிலும் சரி, டயாஸ்போராவிலும் சரி, தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது. இதே போல கருத்து ஒருமைப்பாடும் கிடையாது. ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டமும் கிடையாது. இத்தகைய வெறுமையிலிருந்து தமிழ் தேசிய இனத்தை ஒரு தெளிவான கட்டுக்கோப்பு கொண்டு போவது மிக கடினமான காரியம். ஆனால் அதை செய்தியாக வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம். இலங்கையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு உள்நாட்டு நிலைமை, இலங்கை ஈழத்தமிழர்களுடைய நிலைமை, ஈழத்தமிழர்களுக்குள் அகரீதியான தலைமைத்துவ பிரச்சனை, அகரீதியான அரசியல். அதாவது 45 லட்சம் மக்கள் இருக்க வேண்டும், அந்த நேச்சுரல் பாப்புலேஷன் growth என்பது. இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற பாப்புலேஷன் 22 கோடிக்கு கீழே தான், 22 லட்சத்துக்கு கீழே தான். அப்படி எங்களுடைய சனத்தொகையின் கீழே சரிந்திருக்கிறது. பிரதேசங்கள் இழந்துக்கப்பட்டிருக்கு. இத்தகைய பின்னணியில் தலைமைத்துவம் சீரழிந்து போயிருக்கு. முற்றாக டிஎன்ஏ மட்டுமல்ல, தமிழக கட்சியே இல்லை, தமிழ் காங்கிரசுமே இல்லை. எனவே எந்த கட்சிகளும் பேருக்கு இருக்கிறார்களே தவிர அவர்கள் 3 தலைமுறைகளை தாண்டிய கட்சிகள் வேண்டும். ஆனால் 3 தலைமுறைகளை தாண்டிய கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு தோல்விகளை தவிர வேறு எதனையுமே கொடுக்கவில்லை. அதை மட்டும் நாங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டும். அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, 3 தலைமுறையை சார்ந்த தமிழ் காங்கிரஸோ, தமிழ் அரசு கட்சியோ, அதன் பின்பு வந்த TULF எதுவுமே பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் இந்த பிரச்சனை எப்படி அணுகுவது இருக்கு. முதல் இந்த உள்நாட்டு ரீதியில் ஆன பிரச்சனை அணுகுவதற்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழருக்கும் சிங்களவர்களுக்கும் இடையான பிரச்சனையாக இதனை ஒருபோதும் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தை தான் சிங்கள அரசும் மகா சங்கமும் சிங்கள இராணுவமும் தமிழருக்கு எதிராக பேசுகிறது. இந்திய ஆக்கிரமிப்பு, இந்திய விஸ்தரிப்பு என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் தான்
சிங்களவர்கள் ஈழத்தமிழரை அணுகிறார்கள். எனவே இந்தியாவுக்கான பிரச்சனையாக இதனை புரிந்து கொண்டால் தான் இந்திய அரசு ஈழத்தமிழர்கள் இதனை சரியான பாதையில் எடுத்து செல்ல முடியும். முதலாவது இந்தியன் எக்ஸ்பான்ஷனிசம் என்கின்ற ஒரு வகுப்பு ஜேஇபியினுடைய 5 வகுப்புகளில் ஒன்று. இப்போது பாலம் கட்டுவதாக ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமரோடு ஒப்பந்தம் 24ஆம் ஆண்டு கையெழுத்திட்ட போது அவர் இப்பொழுது இன்றைய ஜனாதிபதி பாலத்தை இந்திய விஸ்தரிப்பு வாதமாகவே பார்க்கிறார். இந்திய விஸ்தரிப்பு வாதத்தில் தெளிவான ஒரு சமாதானபூர்வமான கருவியாகவே பார்க்கிறார். எனவே ஒருபோதும் பாலம் கட்ட மாட்டார்கள் என்பதை கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போதும் அதுதான் நிலைமை. எனவே இந்திய விஸ்தரிப்பு வாதமாகவே இலங்கையை பார்க்கின்ற ஒரு சூழலில், ஈழத்தமிழர்களை பார்க்கின்ற சூழலில் அதனை நாங்கள் அதற்குரிய வழியில் புரிந்து கொள்ள தவறினால் நாங்கள் தீர்வு அணுக முடியாது. இந்த பின்னணியில் ஈழத்தமிழர்கள் இந்திய இலங்கை அரசியலையும், இலங்கை இந்திய அரசியலையும், இலங்கைக்குள் ஈழத்தமிழர் அரசியலையும் 3 தளங்களில் வைத்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் முதலில் தங்களை இந்த 3 தளங்களில் சரிவர நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு பலம் பொருந்திய தலைமைத்துவம் தேவை. நான் ஒன்றை வேதனையோடு சொல்வேன். 30 வருட கால ஆயுத போராட்டத்தில், 3 கால ஆயுத போராட்டத்தில் பெஸ்ட் பிரெயின்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், நாடு கடந்து விட்டார்கள், அல்லது விரக்தி அடைந்து அரசியலில் இருந்து நகர்ந்து விட்டார்கள். விதை நெற்கள் எல்லாம் சமைக்கப்பட்டு உண்ணப்பட்டு அல்லது நாடு கடந்து சீரழிந்து போய்விட்டன. இப்பொழுது சப்பி நெல்லுகள் முளைத்திருந்து ஆடுகின்றன. இந்த சப்பி நெல்லுகளையாவது கூட்டி கலைக்கு தமிழர்களுக்கு ஒரு சொலிடாரிட்டியை உருவாக்கலாமா என்ற ஒரு பிரச்சனை. ஈழத்தமிழ் மக்களுக்கு தீவிர பற்றி சிந்திப்பவர்கள் முதல் தமிழர்களுடைய சொலிடாரிட்டியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 2வது அண்டை நாடு தமிழகத்தினுடைய கொள்கையில் இருந்து அரசியலோடு ஆரம்பிக்க வேண்டும். 3வது சர்வதேச நாடுகளை எமக்கு பொருத்தமாக அணிசேர்ப்பதில் அதனை நிறைவேற்ற வேண்டும். எனவே தமிழ் மக்களுடைய சொலிடாரிட்டி, ஒரு பலம் பொருந்திய லீடர்ஷிப், தமிழகத்தினுடைய மிக நெருக்கமான உறவு. நான் ஒன்றை எல்லோருக்கும் திரும்ப திரும்ப சொல்வேன். இதை நான் கடந்த 81ஆம் ஆண்டு பலருக்கும் சொல்லி வருகிறேன். காக கூட்டுக்குள் தான் குயில் குஞ்சு பொறிக்க முடியும். எனவே காகம் கொத்துவென்று தெரிந்தாலும் கொத்துக்களை வாங்கியும் அந்த காக கூட்டுக்குள் தான் குயில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது. இது ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு. ஜியோகிராபிக்கலி எங்களுடைய கட்டமைப்பு. எங்களுக்கு இந்த காகக்கூட்டை தவிர வெளியில குஞ்சு பொறிக்க முடியாது. குயில் குஞ்சு பொறிக்க சாத்தியம் இல்லை. அப்படி என்றால் இந்த காக்கூட்டுக்குள்ள கொத்து வேண்டிய குயில் காக்கூட்டுக்கெல்லாம் குஞ்சு பொறிக்க வேணும். ஆனா பொறிக்குது, குஞ்சு உருவாகுது. குயில் என்ற இனம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு வாழுது. இந்த நிலைமையில் ஈழத்தமிழர்களும் இதனை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசாங்கத்தோடோ தமிழகத்தோடோ எங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், நாங்கள் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். ஒரு உறவு என்று வரும் பொழுது ஒரு பக்கத்தாலும் பிரச்சனை வர வேண்டியது, 2 பக்கத்தாலும் வரும். அப்படி உறவு ஒன்று வந்தால் பிரச்சனை என்று ஒன்றும் வரும். உறவில் நல்லதும் கெட்டதும் 2 கலந்த ஒரு பக்கம் உறவு எப்போதும் இருக்கும். எனவே விரல் கணக்க குத்தி 2 கணக்கு விரல் ஒட்டி அறியலாம், விரல் ஒட்டி அறியலாம். அவற்றை எங்களுக்கு ஏற்றவாறு தீர்வு காண வேண்டும். இவற்றை தான் கற்பனாவாதம் என்று சொல்வது. இவற்றை வெளியே சிந்திப்பதைத்தான் திட்ட தெளிவான கற்பனாவாதம். எல்லா கற்பனாவாதிகளும் கடும் போக்காளர்களும் எதிரியின் நண்பர்களே. எதிரி எதை வேண்டாம் என்று சொல்றாரோ அதை அவர் செய்ய விரும்புகிறார்கள். எதிரிக்கு எது வேண்டுமோ அதனை அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். எதிரிக்கு வேண்டியதை செய்கின்ற கடும் போக்குகள் எப்பொழுதும் எங்களுக்கு ஆபத்தாளர். எனவே நடைமுறை சாத்தியமாக நாங்கள் எங்களோட பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இப்போது இலங்கை அரசியல் யாப்பு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பற்றி நாங்கள் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படக்கூடாது என்று மகாசங்கம் விரும்புது, இராணுவம் விரும்புது, பதவிக்கு வருபவர்களும் விரும்புகிறார்கள். பதவி இல்லாதவர்கள்தான் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வார். பதவிக்கு வந்த பின்பு அதனுடைய அந்த ஆசனம் அவர்களுக்கு வந்து சோசமாக இருக்கும், அதிகாரத்தை இலவாக பிரயோகிக்கிறார். மகாசங்கம் ஒன்றை சொல்லுது, இந்திய எதிர்ப்பு வாதத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி முறைதான் எப்பொழுதும் தமிழர்களை கட்டுப்படுத்த வலுவானது. என்றும் தமிழர்கள் ஒரு நாள் இந்தியாவோடு சேர்ந்து படையெடுப்பார்கள். அதை கட்டுப்படுத்த இராணுவமும் ஜனாதிபதி முறையும் பலமாக இருக்கும். அதாவது யுத்தம் முடிஞ்சதற்கு பின்பு 3,46,000 இராணுவத்தர்கள் என்னது, அதில் 3/2 பங்கு தமிழ் மண்ணிலேயே அவர்களுக்கு இராணுவவாதம் இருக்கும். இந்த இராணுவவாதத்துக்கு உட்பட்டதாக இலங்கை அரசியல் யாப்பும்
வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இலங்கை அரசியல் யாப்பினுடைய முக்கியமான தூண்கள் மகாசங்கம், இராணுவம், இராணுவவாதம். இந்த மூன்றையும் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கேற்ப பியூரோகிரசி, நிர்வாக கட்டமைப்பு இனவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. கட்சிகளுடைய நலன்கள் இனவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இவற்றின் பின்னணியில் ஒருபோதும் சமாதான தீர்வு கிடந்து கிடையாது, ஒருபோதுமே கிடந்து கிடையாது. எனவே சமாதான தீர்வு என்று ஒன்றை பற்றி சொல்வதாக இருந்தால், அரசியல் யாப்பு திருத்தம் ஒன்றை சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதி ஒழிக்க மாட்டார். இரண்டாவது, வீதாசார பிரதித்துவம். வீதாசார பிரதித்துவம் பற்றி நாங்கள் மிக தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். வீதாசார பிரதித்துவம் பெரிதாக தமிழரை பாதிக்கவில்லை. நம்முடைய ஆசனங்களை அது ஓட்டம், அது எங்களுடைய அடிப்படை அது போயிடும். ஆனால் குடியேற்றங்களால எங்களுடைய வீதாசார பிரதித்துவ முறைகளை நாங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டு போவோம். அது குடியேற்றம் வளர வளர அந்த பாதிப்பு. ஆனால் வீதாசார பிரதித்துவ முறையினால் முதலாவதாக பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லிம்கள். எப்படி என்று சொன்னால், வீதாசார பிரதித்துவ முறை என்கின்ற ஒரு சிஸ்டம் முஸ்லிம்களுக்கு ஆகுகிறார். வீதாசார பிரதித்துவ முறையில் இருக்கிற லிஸ்ட் சிஸ்டத்தில் வருகின்ற கட் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற வெட்டுப்புள்ளி பாதகமானது. ஏஆர் ஜாவர்த்தன 77ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை உருவாக்கும் பொழுது வீதாசார பிரதித்துவத்தை கொண்டு வந்தார். அதில் முஸ்லீம்கள் தலையெடுக்க முடியாதவாறு அவர் செய்திருந்தார். அதாவது வீதாசார பிரதித்துவத்திற்கு கீழே முஸ்லீம்கள் அதிகம் தலையெடுக்க வாய்ப்பு புரிந்திருந்தார். புரிந்தால் உதிரியாக தொகுதிகள் இருக்கும் என்றால், அந்த வாக்குகள் தொகுதி வாணியாக இருக்கும் என்றால், முஸ்லீம்கள் பெருமளவுக்கு பல தொகுதிகளில் வெற்றி வர முடியாது. அவர்கள் பல தொகுதிகளில் பிரிங்கி இருப்பார்கள், தொகுதிக்குரிய வாக்குகள் கிடைக்காது. இந்த நிலையில் ஆகக்கூடியது வடக்கு கிழக்கில் 3 சீட்ஸுக்கு மேல முஸ்லீம்கள் போகிறார்கள். ஆனால் வீதாசார பிரதித்துவ முறையின் கீழே டிஸ்ட்ரிக்ட் குவியும். அப்போது அந்த மாவட்டத்துக்குள் முஸ்லீம்களுக்கு வாக்குகள் குவிந்தால் பல ஆசனங்கள் கிடைக்கும். எனவே அது அவர்களுக்கு லாபகரமாக. ஆனால் இந்த லாபகரத்தை ஒழிக்கிறதுக்கு அவர் வழிபாட்டேன். 12.5% வெட்டுப்புள்ளி வாக்கு கொண்டு வந்தேன். 12.5% மேல வாக்கெடுத்துகளுக்கு தான் தேர்தலில் அந்த மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக விட தகுதியுடையவர் கட்சி. 12.5% கீழே வாக்கெடுத்தால் அந்த கட்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து அகற்றப்பட்டது, எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டது. அப்படித்தான் சொல்லப்பட்டது. எக்ஸ்க்ளூஷன் தான் பயன்படுத்தி எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டது. இது முஸ்லிம்களை பாதித்தது. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், முஸ்லிம் தலைவர்கள் மிக சமயோசிதமாக நடந்து கொண்டார். ரணசிங்க பிரேமதாசா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற காலத்தில் அவருக்கு தெற்கில் வாக்கு ஏறக்கூடிய 50-50 என்றே தான் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் மந்தமாகவே இருந்தது. இந்த நிலையில் முஸ்லிம்களின் வாக்குகளை அவர் நாடி நின்றார். அப்போது அஸ்ரப் பிரேமதாசாவோட ஒரு கோரிக்கை முன்வைத்தார். 12.5% என்ற வெட்டுப்புள்ளியை 5% என்ற வெட்டுப்புள்ளியாக மட்டும் மாற்றுவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆதரவு. பிரேமதாசா 88ஆம் ஆண்டு 14வது அரசியல் யாப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து 12.5% என்றதிலிருந்து 5% என்றதுக்கு கொண்டு போறேன். இப்பொழுது முஸ்லீம்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக முற்றிலும் சாதகமாக இருக்கிறது. இப்போது முஸ்லீம்கள் வீதாசார பிரதித்துவத்தை உறுதி பிடிப்பார்கள், கைவிட மாட்டார். ஆனா முஸ்லீம்கள் பற்றி சிங்களவரிடம் பெரிய அச்சமும். சம்பிக ரணவக்க எழுதின புத்தகத்தில் 2050ஆம் ஆண்டின் பின்பு முஸ்லீம்கள் 50-50 சனத்தொகையை தாண்டி விடுவார்கள், அவர்கள் இலங்கையின் பெரும்பான்மையமாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லப்படும். அதை அவர் நம்புவார்கள். முஸ்லிம்களின் பாப்புலேஷன் வளர்ச்சி, முஸ்லிம் பல இனங்கள் வாழ்கின்ற நாடுகளில் அந்தந்த நாடுகளின் அரசுகள் அச்சமடைகின்றன. பாப்புலேஷன் வளர்ச்சி என்பது அவருடைய மத கோட்பாட்டில் மதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. பாப்புலேஷன் வளர்ச்சி இந்த கீழே போக மாட்டார்கள். சிங்கள மகாசங்கம் என்ன என்றால், முஸ்லீம் பாப்புலேஷன் என்பது ஒரு குண்டு என்று நினைக்கிறேன், ஒரு வெடிகுண்டு நினைக்கிறேன். அந்த வெடிகுண்டு சிங்களவர்களை வெடிச்சு அழிச்சு விட்டுறோம் நினைக்கிறேன். இதனால் அவர்கள் வீதாசார பிரதித்துவத்தை நீக்க வேண்டும் என்று தொகுதி வாரி சிம்பிள் மெஜாரிட்டிக்கு கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்கள். இதை இப்போது செய்ய முஸ்லீம்கள் ஆதரவு. எனவே இலகுவான காரியம் இல்லை வீதாசார பிரதித்துவத்தை நீக்குவது. இது ஈழத்தமிழர்களுக்கு பாதகம் இல்லை, முஸ்லிம்களுக்கு பெரிய பாதகம் இருக்கு. அதே வேளையில ஜனாதிபதி முறை ஒழிக்கக்கூடாது என்றது அவர் கவனமாக இருக்கிறார். ஜனாதிபதி முறையின் கீழே அதிகாரத்தை பங்கிட முடியாது. ஜனாதிபதி முறை மிக பலமான மிக ஒடுக்குமுறைக்கு சார்பார். 3வது 13வது திருத்த சட்டம், இதனை சிங்களவர்கள் ஒவ்வொருவருமே எதிர்க்கிறார்கள். தமிழர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சிங்களவர்கள் எதிர்ப்பதை நாங்கள் சேர்ந்து எதிர்ப்பு சிங்கள
இனவாதத்துக்கு உதவுறதாக முடியும். ஆனால் 13ஆம் திருத்த சட்டம் பற்றி நான் வேறு ஒரு ஐடியா சொல்லுவேன். இது தீர்வு இருக்கு. 13ஆம் திருத்த சட்டம் தீர்வு அல்ல, ஆனால் அதனை கையாளுவதற்கு வேறொரு வழிமுறை, அரசியல் ராஜதந்திர அரங்கில் ஒரு வழிமுறை, அதை பற்றி நான் சிந்திக்கிறேன். அதை பற்றி நான் ஒரு நாள் உங்களுக்கு பேசுவேன். நான் 13ஆம் திருத்த சட்டம் நம்ம மக்கள் தீர்வுன்னு சொல்லவில்லை, சொல்லவே மாட்டேன். ஆனால் அதை கையாளுங்கிற வழி இருக்குன்னு சொல்றேன். இதுதான் இப்போ சொல்ல முக்கியமான ஒரு தலைப்பை மட்டும் சொல்றேன். 13ஆம் திருத்த சட்டத்தை நீக்குவது என்பது இராணுவத்தினுடைய மகாசங்கத்தினுடைய ஏஇபியுடைய சிங்கள கட்சியினுடைய முடிவு. ஏனென்றால் இந்தியாவின் தலையீட்டை கொண்டு வருகிறது. ஒன்றை சொல்கிறேன், வெளிநாட்டின் தலையீடு இலங்கை அரசாங்கத்தை நீங்கள் நிர்பந்திக்க முடியாது. இலங்கை அரசும் அரசாங்கங்களும் நெருக்கடிக்கு மட்டும்தான் தீர்வை யோசிப்பார்கள். நீதி, நியாயம், தர்மம் ஒன்று வைத்து யோசிக்க மாட்டார். அவர்களுக்கு உள்நாட்டில் நெருக்கடி கொடுக்க ஆயுத போராட்டமும் கிடையாது, உள்நாட்டு நெருக்கடி கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த கட்சிகளும் கிடையாது, தமிழ் மக்களின் நம்பிக்கைகளை பெற்ற ஒரு முன்னுதாரண மிக்க தலைவரும் கிடையாது. எனவே உள்நாட்டில் சிங்கள இனவாதத்துக்கு நெருக்கடிக்கு எந்த இடமுமே கிடையாது. எனவே உள்நாட்டில் நெருக்கடி இல்லாத போது ஏதாவது உள்நாட்டில் சிந்திக்க வேண்டும். சரி, அப்படிதான் கிடையாது. வெளிநாட்டில் இந்தியாவுடைய இந்த 13ஆம் திருத்த சட்டம் மட்டும்தானே, அதை நீக்கிவிட்டால் சட்டபூர்வமாக இந்தியா தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்காது என்று நம்புகிறார்கள். எனவே அவர்கள் நீக்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அது நீக்க இந்தியாவிடாது. இந்தியாவுக்கு இலங்கையில் உள்ள ஒரே ஒரு திருப்பு அந்த 13ஆம் திருத்த சட்டம். இலங்கை ஒரு நாள் இன்னும் இருக்கிற மாதிரி இல்லை. டிப்ளமசி என்று சொல்லப்படுகின்ற அந்த டிப்ளமசியின் கீழே சீனா வேகமாக முன்னேறி செல்கிறது. சீனா 2005ஆம் ஆண்டு இந்த பிரம்மாண்டமான அளவில் இலங்கையை வெற்றி ஜனாதிபதியை உருவாக்கும் சக்தி உள்ளதாக மாறுவென்று அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ கற்பனையிலும் கனவிலும் அது கிடைக்க மனதில் இருக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியை உருவாக்கியதே சீனா தான். சீனாவுடைய தலையீட்டினால் தான் இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச பதவிக்கு வர முடிந்தது. இந்த இடத்தில் தான் வெஸ்ட்வேர்ல்டுக்கு புலிகள் மீது ஒரு ஆபத்து கோபம் இருக்கிறது. புலிகள் தேர்தலை பரிஷ்கரித்தமையினால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்து நினைக்கிறேன். எனவே இந்த பின்னணியில் சீனாவுடைய வளர்ச்சி 2005ஆம் ஆண்டு உருவான வளர்ச்சி ராஜபக்ச பதவிக்கு கொண்டு வந்தவுடன் அவர்கள் சந்திரிகா காலத்தில் 2000ஆம் ஆண்டு தங்களுடைய காலங்களுக்கான களத்தை சந்திரிகாவின் காலத்தில் உருவாக்கி கொண்டு வந்தார்கள். 2005ஆம் ஆண்டு தமக்கான ஜனாதிபதி உருவாக்கினார்கள், சீனாவுக்கான ஜனாதிபதி. அப்போது அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா வளைகுடா யுத்தத்துக்குள் மத்திய கிழக்குக்குள் தன் கால்களை புதைத்திருந்த காலம். 2005 ஜனாதிபதியாக ராஜபக்ச வந்தவுடன் இங்கிலாந்தை திகைத்து போய்விட்டார். இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி. இப்போது அதில் எந்த ஒரு பின்வாங்க முடியவில்லை. இது ஒரு பிரதானமான விஷயம். பின்பு ராஜபக்ச தமக்கு சாதகமாக பயன்படுத்துவது எப்படி என்று அமெரிக்காவும் யோசித்தது, இந்தியாவும் யோசித்தது. உலக நாடுகளும் அதற்கு செயல்பட்டன. அது வேறு கதை. இப்போது இப்படித்தான் பாருங்கள். சீனாவுடைய இந்த வளர்ச்சி எதிர்காலத்தில் தம்மை கடுமையாக பாதிக்கும் என்று அமெரிக்காவுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தெரியறதுக்கு அப்பால் அரபிய ரீதியாக உள்ளவருக்கும் தெரியும். எனவே இலங்கை பிரச்சனையில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு துருப்புச் சீட்டை இந்தியா ஒருபோதும் கைவிடாது. சட்டபூர்வமான துருப்புச் சீட்டு, சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பேரால் உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்த சட்டம், அதை இந்தியா ஒருபோதும் கைகளில் விடாது. அப்படி கைகளை விடுகின்ற முடிவை இந்தியா எடுக்க என்றால் இந்தியா இந்த பிராந்தியத்தின் அரசியலிருந்து அதை வித்ரோ பண்ணி செல்கிறது என்று அர்த்தம். அதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். சரி, இப்போது பார்ப்போம். 13ஆம் திருத்த சட்டத்தை நீக்க இந்தியா அனுமதிக்கிறாது, ஜனாதிபதி முறையை ஒழிக்க மகாசங்கமும் இராணுவமும் அனுமதிக்காது, பதவியில் வரும் அரசாங்கங்களும் அனுமதிக்காது. 2வது விடயம். சரியா, இந்த ரெண்டும் பிரதானமான விடயங்கள். 13வது. 3வது விதாசார பிரயத்தத்தை ஒழிக்க முஸ்லிம்கள் விட மாட்டார். எப்படி யாப்ப கொண்டு வர போறீங்க? எப்படி யாபத்திருத்தம் கொண்டு வர போறீங்க? புதிய யாப்ப இந்த 3ஐயும் சம்பந்தப்படாமல் புதிய ஒன்றுக்கு இடம் இல்லை. இந்த 3ம் சம்பந்தப்படாமல் புதிய கொண்டு வர முடியாது. ஜனாதிபதி முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம். ஆனா அதுக்கு ரெஃபரண்டத்துக்கு போகணும். அது ரெஃபரண்டத்துக்கு போகணும். சின்ன சின்ன மாற்றங்கள் இஸ்ராயலுடைய பாணியில சில மாற்றங்கள் செய்ய இடம் இருக்கு. ஜனாதிபதி முறையில் நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஜனாதிபதியை எப்படி பிளேஸ் பண்ணுவது என்று சிந்திக்க ஒரு இடம் இருக்கு. அப்படின்னு நான் இப்போ பேச போவதில்லை. நான் அப்படி ஒரு செய்யலாம். எனவே இந்த அரசியலில் ஜனாதிபதி முறை ஒழிப்பு, 13ஆம் திருத்த சட்டம்,
வீராசார பிரதித்துவம், இந்த 3 விடயங்கள் பிரதானமானவை. இந்த 3 சம்பந்தப்பட்டிருக்கும் சக்திகள் இதனை பிரிக்கப்படாது. இந்த 3ஐ மாற்றாட்டில் புதிய கிழமை. இந்த 3 மாற்றம் இல்லை என்றால் இனப்பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. 3 மாற்றம் இனப்பிரச்சனை தீர்வு இல்லை. அதே வேளையில் தெளிவாக ஒரு விடயத்துக்கு நாங்கள் போக வேண்டும். சிங்கள புத்திஜீவிகளும் சரி, ஊடகங்களும் சரி, தலைவர்களும் சரி, கடலை அவர்கள் பிரதானமான இலங்கையின் நிலப்பரப்பில் விடவும் பலம் வாய்ந்த கருதுகிறார்கள். பாக்கினுடைய மேலும் கருதுகிறார்கள். பாக்கினை சம்பந்தமான அரசியல் அதிகாரத்தை ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் அரசியலுக்கு கொடுக்க மாட்டார். பாக்கினையில், அதாவது நிலம் என்பது ஒரு நாட்டோட லேண்ட் என்பது, லேண்டும் அதனுடைய நீர் தொகுதியும் சம்பந்தப்பட்டது. தாயகம் என்பது நிலமும் அதனுடைய நீர் தொகுதியும் சம்பந்தப்பட்டது. நீர் தொகுதியை விலக்கி ஒரு லேண்டை, ஒரு தாயகத்தை பார்க்கணும். ஆனா செல்வா வண்டா ஒப்பந்தத்திலும் அது இல்லை, டட்டி செல்வா ஒப்பந்தத்திலும் அது இல்லை, ரணில் பிரேமதாசா ஒப்பந்தத்தில் பேசப்பட்டது நடக்கே இல்லை. ரணில் மாட்டேன், கடல்ல இந்த பங்கம் பிடித்து கொடுக்க மாட்டேன், கடல்ல யுத்தம் நிறுத்தம் கடல்ல இல்லை. ரணில் பிரபா ஒப்பந்தத்துல யுத்தம் நிறுத்தம் கடல்ல இல்லை, கடல் 2 பேருக்கும் பங்கு இல்லை. அது இலங்கை அரசுக்கு மட்டும்தான் சொந்தமாக வைக்கப்பட்டது. இனியும் அதான் வச்சிருந்தார்கள். ஏன்னா இந்த கடல்சார் கொள்கை என்ற ஒன்று இருக்கு. இந்த கடல்சார் கொள்கை இல்லைன்னா தமிழரே இல்லை. ஈழத்தமிழருக்கு பாக்கினையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றுமே. இதை நாங்கள் புரிய மாட்டோம். நாங்கள் பாக்கினை என்பது ஒருவனை மீனும் தண்ணியும் ஒரு பரப்பல்ல. கள்ளக்கடத்தலுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் குழந்தைகள் நீந்தி விளையாடுவதற்குமான ஒரு இடம் அல்ல. அது ஒரு அரசியல் களம். அது சோழ பேரரசினால் உருவாக்கப்பட்டு இந்துமா கடலையே சோழ பேரரசின் வாவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு டெவலப் பண்ணுவதற்கு ஏதுவாக இருந்த ஒரு தளம். அந்த தளத்தில் சிங்களவர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறார்கள். அதை பற்றிய அறிவும் பங்கெடுக்கவில்லை. சரி, இந்த பின்னணியில் தான் ஒன்றை நாங்கள் சொல்ல போகிறோம். இலங்கை இன பிரச்சனைக்கு அரசியல் புதிய யாப்பை கொண்டு வருவது மிகவும் கடினமானது. அப்படி கொண்டு வருவதனால் இந்த 3 மாற்றம் செய்ய வேண்டும். இந்த 3 மாற்றம் நிகழாது. 3 மாற்றம் இல்லை என்றால் இடப்பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. இது ஒரு புறம் வெற்றி கொள்ள முடியும். இங்க எல்லோரும் பலவராக கருக்கிறார்கள். ஐக்கியப்பட்ட இலங்கைக்கு ஒரு தீர்வு அப்படி பேசுகிறார்கள். இல்லை, இலங்கையோட கான்டெக்ஸ்டுக்குள்ள பாருங்கள். அதாவது சுவிஸ் வந்திருக்கு. சுவிஸ்ல 26 கேண்டன்ஸ் இருக்கு. அதுல 19 கேண்டன்ஸ் வந்து ஜெர்மன் கேண்டன்ஸ், 4 கேண்டன்ஸ் வந்து பிரெஞ்சு, 1 கேண்டன்ஸ் வந்து இத்தாலி, மிக 3 கேண்டன்ஸ் கலப்பு கேண்டன்ஸ். இந்த எந்த ஒரு கேண்டனும் தாயகத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படவில்லை. சுவிஸ் கான்ஸ்டிடியூஷன்ல கன்ஃபெடரேஷன் என்று இருக்கு. உலகத்திலேயே கன்ஃபெடரேஷன் என்று பேரளவில் இருக்கிற ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் சுவிஸ் தான். ஆனால் நடைமுறையில் கன்ஃபெடரேஷன் இல்லை. ஆனால் உலகத்திலே அதிக சமஷ்டி சுதந்திரமான ஒரு இறமைக்கு கிட்ட போகக்கூடிய வகையில் கேண்டன்ஸுக்கு அதிகாரம். ஆனால் கேண்டன் தாயகம் அல்ல. ஏனென்றால் 4 பிரெஞ்சு கேண்டன்ஸும் ஒரு தாயகத்தை கொண்டது. 19 ஜெர்மன் கேண்டன்ஸும் ஒரு தாயகத்தை கொண்டது அல்ல. துண்டு துண்டாக உள்ளன. அந்த தாயக கோட்பாடு அங்கே இல்லை. தாயக கோட்பாடு இல்லாத அந்த சுவிசனுடைய அரசியல் யாப்பும் சுவிசுக்கு பொருந்தும். ஏனென்றால் மலை இடுக்குகளுக்குள் இருக்கிறது. அதுக்கு ஒரு ஜியோகிராபிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கிறது. அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கிறது. அது வேறு. இலங்கைக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராபிக்கல் கான்டெக்ஸ்ட் வந்து வித்தியாசமானது. இலங்கைக்கு தனித்துவமானது. இலங்கைக்குரிய தனித்துவமான ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராபிக்கல் கான்டெக்ஸ்டுகளை மனதில் கொண்டு மட்டும்தான் தீர்வு செய்யும். எனவே இந்த பிராந்தியத்துக்குள்ளான் தீர்க்கணும். யாராவது கற்பனை செய்யாதீங்க. இலங்கை பிரச்சனையை இலங்கை கிளறி எடுத்துக்கொண்டு போய் மடகஸ்கார் போட்டுட்டா கிடைக்கும். அப்படி போட முடியாது. இருக்கிற இடத்துல தீர்க்கணும். கண்ணால் மண்டையில இருக்கிற இடத்துல வச்சுதான் கண்ணை நாங்கள் பார்வைக்கு வச்சிருக்கோம். மண்டையை கரடி கொண்ட படகில வைக்கிறார். அப்படி இங்க காணப்படுகின்ற யதார்த்தபூர்வமான விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இலங்கைக்கு இருக்கக்கூடிய விடயத்தில் இலங்கை, இந்தியா, ஈழத்தமிழர்கள், தமிழகம் இவை இணைக்கப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பனன்ட் இருக்கு. பிலாசபியில கம்பனன்ட் என்று சொல்ல பயன்படுத்தும். கலந்து சேர்ந்து ஒன்றாக இருப்பதால் கம்பனன்ட். வெறும் தனித்த துண்டுகளாய் சில துண்டை கலட்டினால் சில இருக்கும். ஆனா கம்பனன்ட்ல எல்லாம் சேர்ந்தால்தான் ஒன்று இருக்கும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில
சவுத் ஏசியாவுக்குள்ள இலங்கை, இந்தியா, ஈழத்தமிழர்கள் இந்த மூன்றும் கலந்து ஒரு கம்பனண்ட் இருக்கே, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கம்பனண்ட் இருக்கு. எனவே நான் பேசுவது ஒன்று கற்பனை இல்லை. ஒருவேளை நான் இன்றோ நாளையோ இறந்து போகலாம், என் வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இறக்காது. சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் ஒருவரும் இறக்காது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அரசியல் யாப்பு திருத்தம் சாத்தியமில்லை. அப்படி நான் 3 மாற்றம் செய்ய வேண்டும். அரசியல் யாப்பை திருத்தம் என்பது கட்டமைப்பு ரீதியான மாற்றம் செய்யப்பட வேண்டும். இலங்கையில் 1802ஆம் ஆண்டில் இருந்து இனப்படுகொலைக்கான கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், அரசியல் தீர்வு பற்றி பேசுகிறவர்கள் அந்த இலங்கை என்பதை ஒரு நாடாக வைத்திருக்க வேண்டும் என்றால் ஈழத்தமிழர்களை தீர்வை தனியாக எடுத்து அவர்களுக்கு என்ன வேண்டும் அந்த தீர்வை கண்டிட்டு இலங்கை ஒரு நாட்டுக்குள் நீங்க ஃபிட் பண்ண முயற்சித்தால் அதில் சயின்டிபிக்கான மெத்தட்ஸ் இருக்கு. ஆனால் இலங்கை என்ற பிரேமக்குள் இலங்கை பிரச்சனை தமிழருக்கு தீர்வு காணணும் கிடைத்தால் அதில் சாத்தியத்தை தமிழருக்கு ஒரு தீர்வை தனியாக நீங்கள் பிரேம் பண்ண அவளுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, அவளுக்கு கடல் பிரச்சனை, அவளுக்கு வாழ்க்கை பிரச்சனை, நீண்ட காலத்துக்குரிய இழப்புகள் ஒடுக்குமுறைகள் பற்றிய பிரச்சனை இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஏற்றதாக ஒருபோதும் முள்ளிவாய்க்கால் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு பற்றி சிந்திக்காமல் காண முடியாது. அதுக்கு இலங்கை அரசு யாருக்கும் மனம் இல்லை. இருக்கக்கூடிய இலங்கையுடைய ஜனாதிபதி ஒரு மலரைத்தான் முள்ளிவாய்க்காலில் போய் போட இல்லை. ஆனால் அவர் தமிழ் தொழிலாளர்களோடு சேர்ந்து படம் எடுக்கிறார், தொழிலாளர்களோடு சேர்ந்து அவர் ஆடுகிறார், பாடுகிறார், போகிறார், வருகிறார். எனவே தொழிலாளர்களின் தோழரும் காட்சி அளிக்கிறார். இதை நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒண்ணு சொல்லலாம். இந்த பொய்களை விளங்குவதற்கு யார் 77ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த பின்பு 78ஆம் ஆண்டு கொடுக்கு கட்டி கொண்டு வெறும் மேலோட உள்ள கலப்பை பிடிச்சு உழுதவர் விவசாயிகளோட சேர்ந்து எங்க போச்சு அந்த கலப்பு? எவ்வளவு பொய்யது, எவ்வளவு நாடகம் அது. இது பாக்கியவழியுடைய புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அரசன் எப்பொழுதும் மக்களுக்கு காட்சிக்கினியவனாக இருக்க வேண்டும். ரொம்ப கள்ளத்தனமானது, ரொம்ப நடிப்பானது, ரொம்ப நயவையகமானது. ஜெயவர்த்தனா ஒரு முனை துண்டை கட்டி கொண்டு உழுது ஓட்டாருன்றதுக்காண்டி மக்களுக்கு 4 முனை துண்டு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க போறது. நீ 4 முனை கட்டப்பா, எங்களுக்கு இனி ஒரு முனை கட்டி எங்களுக்கு காட்சி கட்ட வேண்டாம், எங்களுக்கு 4 முனை வேணும். நீ ஒரு முழத்தை கட்டுறதுக்காண்டி எங்களுக்கு 4 முனை கிடைக்கும், ஒரு முழத்தார எங்களுக்கு 4 முனை வளராது. எனவே இந்த நடிப்புகள் நாடகங்களுக்கு அப்பால தீர்வு. எனவே இன்றைய ஜனாதிபதி தொழிலாளர்களோடு சேர்ந்து படம் எடுக்கிறது, சாதாரணமான இளைஞர்களோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது, மக்களோடு சேர்ந்து சாப்பிடுவது, தோளில் தட்டுவது போன்ற இந்த இனிய காட்சிகளை காட்டிக்கொண்டு இனப்படுகொலை இன்னொரு வகை தெளிவாக முன்னெடுக்கிறார். இனப்படுகொலைக்கான முடிவாக்கான இந்த இனப்படுகொலையில் இன்ஃபேன்ட்ரி போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இராணுவத்தின் முன்னணி படை, முன்போகும் படை எகிப்தினால் திரட்டி கொடுக்கப்பட்ட படை. இந்த இன்ஃபேன்ட்ரி போர்ஸ் தான் களத்தில் புகுந்து மக்களை நேரடியாக கத்தியாலே துப்பாக்கியாலே கொண்டது. அந்த படையை வைத்த அந்த ஜனாதிபதி இப்பொழுது முள்ளிவாய்க்காலில் பூ போட முடியுமா? முடியாது. அப்படி பூ போடாதவரனால், ஒரு பூ போட முடியாத ஒரு ஜனாதிபதியினால் எப்படியப்பா இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்? தமிழ் மக்களுக்கு நீங்கள் செல்வி எடுக்கிறதுனாலேயோ பெருந்தோட்டங்கள் இருந்து படம் எடுக்கிறதுனாலேயோ தமிழ் மக்களுக்கு தீர்வு வந்துடாது. தமிழ் மக்களுக்கு தீர்வு என்பது சுதந்திரம், ஃப்ரீடம். லிபர்ட்டி வேற, ஃப்ரீடம் வேற. லிபர்ட்டியினுடைய அடுத்த கட்டம் ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்ற தனக்கு தான் விரும்பிய இடத்தில் இருப்பது, சாப்பிடுவது, இருக்கிற மாதிரி காலத்து மேல கால் போட்டுக் கொண்டிருப்பது, செய்வது, நடப்பது. அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், எங்களுக்கு லிபர்ட்டி மட்டும் இல்லை, எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். ஆனா இந்த நாடகங்கள் ஒன்றும் தீர்வாக, ஆனால் அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஐக்கியராட்சியம் கிடையாது, சமஷ்டியும் கிடையாது, ஏன் மாவட்டம் கூட கிடையாது. அது ஒன்றை உங்களுக்கு சொல்லலாம். சுவிஸை கொண்டு வக்கியிருக்கிறதால் ஒரு சின்ன அரசியல் லாபம் இலங்கை அரசு கொண்டு. சுவிஸ்ல 26 கேண்டன்ஸ் இருக்கு, ஒரு ஜெர்மன் கவர்மெண்ட்கே 19 கேண்டன்ஸ் இருக்கு. அப்படி இலங்கையில் பல மாவட்டங்களாக பிரிக்கலாம் என்கின்ற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ண இருந்தோம். ஆனால் ஒன்றை கவனிங்கள், அந்த தாயகம் இல்லை. இரண்டாவது, சுவிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேண்டனும் கன்ஃபெடரேஷன் என்ற அடித்தளத்தில் ஏறக்குரிய
உலகத்திலேயே ஒரு மாநிலம் அதிக அரசியல் அதிகாரம் கொண்ட மாநிலமாக இந்தியா இருக்கின்றால் இவன் அமெரிக்காவை விட கண்டெடுக்க அரசியல் அதிகாரம். ஆனால் அவர்கள் தேசிய கட்டமைப்பை கொண்டவர்கள் அல்ல. எங்களுக்கு தேசிய கட்டமைப்பு தேவை. இங்கு சிங்களவர்களுக்கு தேவைப்படுவது தமிழர்களுக்கு ஒரு ஹோம்லேண்ட் இல்லை என்று சொல்வதுதான். தமிழருக்கு ஹோம்லேண்ட் இல்லை என்று சொல்ல சுவிஸ் உதவும், சுவிஸுடைய பேட்டர்ன் உதவும். நான் பேட்டர்ன் படியாக உங்களுக்கு சொல்லி கேண்டன் சிஸ்டத்தில் இருக்கிற துண்டு துண்டு மாவட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம். தாயகம் என்கின்ற ஒரு அடித்தளத்தில் ஈழத் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். இங்கு பேச்சுவார்த்தை கண்டு போனால் தமிழீழம் பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. அதை கவனத்தை கொள்ள வேண்டும் கடம்போக்காளர்கள். இங்க பேச்சுவார்த்தை பற்றி சிந்திக்கிறீங்களோ, அரசியலை பற்றி சிந்திக்கிறீங்களோ, அதுக்கு நீங்க சிந்திக்கலாம், ஈழத்துக்கெல்லாம் சிந்திக்கலாம். நான் அதை சரி என்று சொல்ல வருகிறேன் உங்களுக்கு. நான் ஈழம் சாத்தியம் கொள்கை கொண்டவன். எனவே நான் உங்களுடைய இந்த மாயாஜால சித்து விளையாட்டுகளுக்குள் நான் அகப்பட மாட்டேன். அது வேறு விடயம். நான் பொய்யாகவும் சொல்லவில்லை. நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்துக்களாக சொல்றேன். அது வேறு விடயம். இப்போது எங்களுக்கு தேவைப்படுகிற விடயம் என்றால் தமிழர்கள் இப்போது செய்யக்கூடியது 2 விடயங்கள் தான். பேச்சுவார்த்தை வருதோ வரவேறுங்கள், தூக்கி எறிய வேண்டாம். அது சுவிஸ் வருதோ, அமெரிக்கா வருதோ, பிரிட்டன் வருதோ, பிரான்ஸ் வருதோ ஓமென்று சொல்லுங்கள். எங்களுக்கு ஒன்று முடியும். நாங்கள் இந்த கவர்மெண்ட் சிங்கள இனவாதத்தை முற்று முழுவதுமாக அம்பலப்படுத்த உதவும், எக்ஸ்போஸ் பண்ண உதவும். நாங்கள் பேச்சுவார்த்தையில் போவது என்பது திட்டப்பட்டவன் ஒரே ஒரு இலக்கோட போங்கள், எக்ஸ்போஸ் பண்ணுவது. எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு விட்டு கொடுத்து பேசாம எக்ஸ்போஸ் பண்ணிடாது. பல முக்கியமான தகவல்கள் சுவிட்சர்லாந்து இலங்கைக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மைக்கால போக்குகள் தொடர்பான நீண்ட தெளிவூட்டலை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.